வள்ளலாரின் ஜீவகாருண்யம் உயிர்கள் அனைத்தும் இறைவனின் வடிவம் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் வாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலும் ஆன்மீகத்திற்கான தொடக்கமும் இருக்கும். அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு காட்டுதல், கருணை காட்டுதல் போன்றவற்றை நாம் முதலில் கடைபிடித்தால் மட்டுமே அந்த இறையருளை முழுமையாக பெற முடியும். நண்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பொறுமையுடன் கேட்டு பயன்பெறுங்கள். வடலூரில் வாழ்ந்த வள்ளலார் மனிதர்களை மட்டும் அல்ல, எல்லா உயிர்களையும் தன் உயிராகவே எண்ணினார். பசி, தாகம், துன்பம் என எந்த உயிர் வாடினாலும் அவரது இதயம் உருகிவிடுமாம். ஒரு நாள் அவர் வழியாக சென்றபோது ஒரு பன்றி உணவுக்காக குப்பை மேட்டில் அலைந்து கொண்டிருந்தது. அதை சிலர் வெறுப்புடன் விரட்டினர், கற்களையும் எறிந்தனர். அதை பார்த்த வள்ளலார் உடனே, அதை அடிக்காதீர்கள், அதற்கும் பசி உண்டு, அதற்கும் உயிர் உண்டு, அது நம்மைப் போலவே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் என்று கூறினார். பின்னர் அந்த உயிருக்கு உணவு கிடைக்க ஏற்பாடு செய்யும்படி அங்கிருந்தவர்களிடம் அன்புடன் கூறினார். அந்த சம்பவம் பலரின் மனதை மாற்றியது. வெறுக்கப்படும் உயிர்களுக்கும் கருணை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடமும் பிறந்தது. வள்ளலார் எப்போதும் ஒரு கருத்தையே வலியுறுத்தினார். பசியால் வாடும் உயிருக்கு உணவளிப்பதே உயர்ந்த வழிபாடு. மனிதர், மாடு, நாய், பறவை, பன்றி என்று வேறுபாடு பார்க்காமல் எல்லா உயிர்களிடமும் இரக்கம் காட்ட வேண்டும் என்றார். இன்னொரு சமயம் நடந்த நிகழ்வு. ஒரு நாள் வடலூர் அருகே பகவான் வள்ளலார் நடந்து சென்று கொண்டிருந்தார். சாலையோரத்தில் வயதான ஒரு ஏழை மனிதர் பல நாட்களாக உணவின்றி மயங்கி கிடந்தார். மக்கள் பலர் அவரை கடந்து சென்றனர். சிலர் பார்த்தும் பார்க்காதது போல் சென்றனர். வள்ளலார் மட்டும் அங்கேயே நின்றார். அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. இறைவன் இந்த உயிரின் வயிற்றில் பசியாய் இருக்கிறான். முதலில் இந்த பசியை போக்குங்கள், பிறகு இறைவனை பற்றி பேசுங்கள் என்றார் வள்ளலார். அருகில் இருந்தவர்களிடம் உடனே உணவு கொண்டு வர சொன்னார். அந்த முதியவர் உணவு உண்டு உயிர் பெற்றார். வள்ளலார் இறைவனுக்கு நன்றி கூறினார். அந்த நாளிலிருந்து அவரது மனதில் ஒரு தீர்மானம் உருவானது. பசியோடும் யாரும் இருக்கக்கூடாது. அந்த எண்ணமே பின்னர் சத்திய தர்மசாலை உருவாக காரணமாக அங்கே ஒரு விதி மட்டும் இருந்தது. பசி என்று வருபவரிடம் சாதி, மதம், மொழி, இனம், செல்வம் என்று எதையும் கேட்கக்கூடாது. முதலில் உணவு கொடுக்க வேண்டும். இன்றும் அந்த தர்மசாலையில் அணையாமல் எரியும் அடுப்பு வள்ளலாரின் கருணைக்கு சாட்சியாக நிற்கிறது. ஒரு முறை சிலர் ஒரு நாயை கற்களால் விரட்டி கொண்டிருந்தனர். அதை பார்த்த வள்ளலார் மிகவும் வருந்தினார். இந்த உயிருக்கும் வலி என்பது உண்டு. அது பேச முடியாததால் அடிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. அது பசியால் அலைகிறது, அதற்கும் உணவு கொடுங்கள் என்று கூறினார். அவரது வார்த்தைகளை கேட்ட மக்கள் வெட்கப்பட்டனர். அவர்கள் அந்த நாய்க்கு உணவளித்தனர். வள்ளலார் அடிக்கடி கூறுவார், மனிதனை மட்டும் நேசிப்பது முழுமையான அன்பு அல்ல, எல்லா உயிர்களையும் நேசிப்பது அதுதான் உண்மையான அன்பு, இறை அருள் என்றார். ஒரு நாள் அவர் வயல்வெளி வழியாக சென்றார். வெயிலால் வாடியிருந்த பயிர்களை பார்த்தும் அவரது மனம் தாங்கவில்லை. அவர் அமைதியாக நின்று, இந்த பயிர்களுக்கும் உயிர்தான், இவை வாடுவதை பார்க்க என் மனம் வாடுகிறது என்று கூறினார். பசித்த மனிதனுக்கு உணவு கொடுப்பது ஜீவகாருண்யம். தாகத்தால் தவிக்கும் உயிருக்கு தண்ணீர் கொடுப்பது ஜீவகாருண்யம். காயமடைந்த ஒரு பறவையை காப்பாற்றுவது ஜீவகாருண்யம். அடிக்கப்படும் ஒரு மிருகத்தை காப்பது ஜீவகாருண்யம். நம் காரணமாக எந்த உயிரும் துன்பப்படாமல் வாழ்வதே ஜீவகாருண்யம். எந்த உயிரையும் காயப்படுத்தாமல் வாழ்வதே ஜீவகாருண்யம். எந்த உயிரையும் கொல்லாமலும் கொல்லப்பட்ட உயிர்களையும் உண்ணாமல் இருப்பதே பெரும் ஜீவகாருண்யமாகும். இந்த செயலுக்கு இறைவனின் அருள் கண்டிப்பாக உண்டு. அவர் கூறிய ஒரு உயர்ந்த கருத்து, ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்யப்படும் வழிபாடு இறைவனை அடையாது. வள்ளலார் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு பெரிய உண்மை. கோவிலில் விளக்கு ஏற்றுவதை விட ஒரு பசித்த உயிரின் வயிற்றில் உணவு சேர்ப்பதே பெரிய வழிபாடு ஆகும் என்றார். அதனால்தான் இன்றும் உலகம் அவரை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் என்று போற்றுகிறது. 1823ஆம் ஆண்டு மருதூரில் பிறந்த சிறுவன் ராமலிங்கம் மற்றும் குழந்தைகளைப் போல இல்லை. சிறு வயதிலிருந்தே எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அவரது மனம் கலங்கிவிடுமாம். ஒரு நாள் வீட்டின் முன் ஒரு குருவி காயமடைந்து விழுந்தது. சில சிறுவர்கள் அதை பிடித்து விளையாட முயன்றனர். அதை பார்த்த ராமலிங்கம் அடிகளார் பகவான் வள்ளலார் ஓடி சென்று, அது நம்மை போலவே ஒரு உயிர், அதற்கும் பயம் உண்டு, வலி உண்டு, அதை விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்.
அந்த பறவையை மெதுவாக தூக்கி பாதுகாப்பான இடத்தில் வைத்தார். அந்த சிறு நிகழ்வே அவருடைய கருணை நிறைந்த மனதை வெளிப்படுத்துகிறது. காலம் சென்றது. பகவான் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் பல ஊர்களுக்கு சென்றார். அவர் எங்கு சென்றாலும் ஒரே காட்சியைத்தான் கண்டார். ஒரு பக்கம் செல்வந்தர்களின் வீடுகளில் உணவு வீணாக கொட்டப்பட்டது. மறுபக்கம் ஏழைகள் பசியால் தவித்தனர். தெருக்களில் நாய்கள், மாடுகள், பறவைகள் உணவின்றி அலைந்தன. ஒரு நாள் பசியால் மயங்கியிருந்த ஒரு முதியவரை கண்டார். மக்கள் பலர் பார்த்ததும் உதவவில்லை. வள்ளலார் அருகில் சென்று, பசி இருக்கும் இடத்தில் முதலில் உணவு வேண்டும், பிறகுதான் வேறு எல்லாம் என்று கூறி அவருக்கு உணவு ஏற்பாடு செய்தார். அந்த ஒரு நாள் அவர் மனதில் ஒரு உறுதி பிறந்தது. பசியை போக்காமல் இறைவனை வணங்குவது முழுமையான வழிபாடு அல்ல. இதன் பிறகு அவர் அடிக்கடி மக்களிடம் கூறினார், உயிரை கொல்வது பாவம், பசியோடு இருக்கும் உயிரை பார்த்ததும் உதவாமல் இருப்பது பெரிய பாவம் என்றார். அவர் பல இடங்களில் உரையாற்றும் போது, உயிர்களை நேசியுங்கள், எந்த உயிரையும் துன்புறுத்தாதீர்கள், ஜீவகாருண்யமே இறைவனின் அருளை பெறும் முதல் படி என்று போதித்தார். இந்த எண்ணமே பின்னர் வடலூரில் சத்திய தர்மசாலை உருவாக காரணமானது. அங்கு ஒரு விதி மட்டும் இருந்தது. பசி என்று வருபவரிடம் அவர் யார் என்று கேட்காதீர்கள், முதலில் அவருக்கு சாப்பாடு கொடுங்கள். சாதி இல்லை, மதம் இல்லை, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லை, பசி மட்டும் பார்க்கப்பட்டது. வள்ளலார் பின்னர் தனது ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலில் எல்லா உயிர்களிடமும் இரக்கம் காட்டுவது மனித வாழ்க்கையின் உயர்ந்த ஒழுக்கம் என்று வலியுறுத்தினார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவை, மாடு, நாய், ஆடு, பூனை என எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும் என்று வள்ளலார் கூறினார். அவரது இதயத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தும் வரிகள் இன்றும் நம்மை உலுக்குகின்றன. ஜீவகாருண்யம் இறைவனை அடைய ஒரே வழி. இந்த உலகில் இறைவனை அடைய பல வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. யாகம், யோகம், தவம், பூஜை, மந்திரம் என எண்ணற்ற மார்க்கங்கள் உள்ளன. ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி மிக எளிய ஒரு வழியை வள்ளலார் நமக்கு காட்டினார். அந்த வழியின் பெயர் ஜீவகாருண்யம். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரையும் தன்னுயிர் போல நேசிப்பதே ஜீவகாருண்யம். மனிதன் மட்டுமல்லாமல் பறவை, விலங்கு, பசியால் வாடும் ஒருவருக்கு உணவு கொடுப்பது, கண்ணீர் வடிக்கும் ஒருவருக்கு ஆறுதல் கூறுவது, ஒரு சிறு உயிரை கூட காப்பாற்றுவது, இவை அனைத்தும் இறைவனுக்கே செய்யும் சேவையாகும். ஒரு செடி வாடினாலும் அவருடைய உள்ளம் வாடியது. அப்படிப்பட்ட இதயம் கொண்டவர்தான் எல்லா உயிர்களிலும் இறைவனை கண்டார். வள்ளலார் கூறினார், எந்த உயிரையும் கொல்லாதீர்கள், புலால் உண்ணாதீர்கள், பசித்த உயிருக்கு உணவு கொடுங்கள், துன்பப்படும் உயிருக்கு உதவுங்கள். கருணை இல்லாத வழிபாடு முழுமையான வழிபாடு அல்ல. நாம் தினமும் கோவிலுக்கு செல்லலாம், தீபம் ஏற்றலாம், மந்திரம் சொல்லலாம். ஆனால் நம் வாசலில் பசியோடு நிற்கும் ஒருவரை அந்த வழிபாடு முழுமை பெறாது. கருணையுடன் செய்யும் ஒரு செயல் இறைவனுக்கு மிகவும் பிரியமான வழிபாடாகும். நாம் இன்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். எந்த உயிருக்கும் வேண்டுமென்றே துன்பம் செய்ய மாட்டோம். பசியோடு இருக்கும் உயிருக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வோம். எல்லா உயிர்களையும் இறைவனின் வடிவமாக காண முயல்வோம். அப்போது நம் உள்ளத்தில் அன்பு பெருகும். அன்பு பெருகும் இடத்தில் அருள் மலரும். அருள் மலரும் இடத்தில் இறைவன் தானாக வெளிப்படுவார். வள்ளலார் நமக்கு விட்டு சென்ற அழியாத செய்தி இதுதான். கருணை உள்ளத்தில் வாழுங்கள், அருள் உங்களை தேடி வரும் என்றார். அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. பகவான் வள்ளலாரின் அற்புதமான இறை மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து ஜீவகாருண்யத்தை நீங்களும் பின்பற்றி அந்த இறைநிலையை அடையுங்கள். அவரின் அருளை முழுமையாக பெறுங்கள். தர்மம் செய்யுங்கள், இறைவனின் அருளை பெறுங்கள்.